சிசெட்டில் ப்ராக்டிஸும் பார்த்துடலாம். ரீசனிங்கில் ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் தான் நீங்கள் நம்ம வந்து கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ LIGF இதுக்கப்புறம் என்ன லெட்டர் வருது அப்படின்றது தான் கொஷின். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக் வந்துட்டாலே நம்ம வந்து இதோட பிளேஸ் வேல்யூ தான் அப்ளை பண்ணுவோம். பிளேஸ் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஏலேருந்து Z வரைக்கும் 1லேருந்து 26 இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே பிளேஸ் வேல்யூ. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அதே மாதிரி தான் அதுதான் பிளேஸ் வேல்யூ. அந்த பிளேஸ் வேல்யூ வச்சு தான் நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் வேல்யூ ஃபார் L it is 12, ஐக்கு it is 9, ஜிக்கு it is 7 and Fக்கு it is 6 and next என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 12க்கும் நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூவோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அதன் மூலியமா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 12க்கும் 9க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? it is -3, 9க்கும் 7க்கும் it is -2, 7க்கும் 6க்கும் it is -1. ஸோ -3, -2, -1 சீக்வன்ஸில் தான் நெக்ஸ்ட் ஆர்டர் வரப்போகுது. ஸோ -1க்கு அப்புறம் it will be 0. அப்போ எந்த சேஞ்சுமே கிடையாது. நோ சேஞ்ச் அப்படின்னா the same letter will repeat. So the answer is F in the question. ஸோ இன்னொரு கொஷின் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வேறு என்ன டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸும் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள்.